வணக்கம். சனி என்ற கிரகம் நன்மை தருமா தீமை தருமா என்கின்ற கேள்வி எல்லோருக்கும் உண்டு. சனி என்றாலே பயம். சனி என்றால் பயப்பட தேவையில்லை. சில லக்கணங்களுக்கு, சில ராசிகளுக்கு, சில கேரக்டர்களுக்கு, சில குணாதிசயம் உள்ள மனிதர்களுக்கு நிச்சயமாக நற்பலனையே தரும் சனி என்பது உண்மை. சிலருக்கு மிக கெடுதல் பலன் செய்வது போல சிலருக்கு மிக நல்ல பலன்களையும் சனியே செய்யும். சனி திசையை புகழ் பெற்றவர்கள், சனி திசையில் பதவி பெற்றவர்கள் ஏராளம். எனவே சனி எவருக்கு நல்லது என்று கேட்டால், சனி சொந்த வீட்டில், சனி மகரம் அல்லது கும்பத்தில் இருப்பவர்கள், சனி அல்லது துலாத்தில் உச்சமாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் விசித்திரமாகத்தான் இருப்பார்கள் கேரக்டரில். இவர்களுக்கு சனியானது உச்சம் பெறுவதற்கு ஒரு முறை உச்சம் பெற்றால் 30 வருடம் கழித்து தான் மறுபடியும் உச்சம் பெறும். 1924 உச்சம், 54 உச்சம், 1984 உச்சம் என்று 30 வருடங்களாம். சனி சொந்த வீட்டில் இருந்தாலும் இதே கதை தான். மகரத்துக்கு சனி வந்துவிட்டால் மறுபடியும் மகரத்துக்கு வர 30 வருடங்களாகும். கும்பத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் மறுபடியும் கும்பத்தில் சனி வர 30 வயதுகள், 30 வருடங்களாகிவிடும். எனவே சனி சொந்த வீட்டில் மகரத்தில் கும்பத்தில் இருப்பவர்களோ, சனி உச்ச வீட்டில் துலாத்தில் இருப்பவர்களோ சற்று வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் ரேர் ஸ்பெசிமென் என்று கூறலாம். இவர்களுக்கு எல்லாமே விசித்திரமாகவே நடக்கும். இவர்கள் ஒரு மகா மாயாவிகள், ஆயுள்காரகன் மற்றும் ஜீவனக்காரகன் சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருப்பதால் இவர்கள் ஜீவனம் மிக சோரியமாகவே நடக்கும். இது கண்டு பொறாமைப்படும்படி இருக்கும். இது பற்றியெல்லாம் பார்ப்போம். இதில் சனி சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்து விட்டால், சனி திசையும் வந்து விட்டால் யாருக்கு நன்மை செய்யும் என்பது முக்கியம். இதில் முதன்மையாக மேஷலக்னக்காரர்களுக்கு சனி சொந்த வீட்டிலோ அல்லது உச்சத்திலோ இருந்து விட்டால் அது பாதகாதிபதி என்ற கணக்கில் 11இல் இருந்தால் பாதகத்தையே செய்யும். உச்சத்தில் இருந்தால் 7ஆம் இடத்து பாதகத்தை மிக அதிகமாக செய்யும். எனவே கும்பத்திலும் இந்த சனி உச்சமாகி துலாத்திலும் இருப்பது மேஷலக்னத்துக்கு நல்லது அல்ல. மகரத்தில் இருந்தால் மட்டும் 10ஆம் இடத்து சனி 10லே இருக்கிறார் என்பதற்காக தொழிலில் மேன்மையை கொடுக்கும். இருந்தாலும் பாதகமும் இருக்கும். ரிஷபலக்னக்காரர்களுக்கு சனி உச்சம் பெற்றாலும் அல்லது மகரம் அல்லது கும்பத்தில் இருந்தாலும் நிச்சயமாக நற்பலன்களே நடக்கும். இதில் மகரத்தில் இருந்து விட்டால் 80% நற்பலன்கள் நடக்கும். கும்பத்தில் இருந்தால் 100க்கு 100 நடக்கும். சனி உச்சம் பெற்று விட்டால் அவர்கள் வித்தியாசமாக, மிக வேகமாக, மிக விசித்திரமாக முன்னேறுவார்கள். தவிர அவர்களுடைய சனி திசையை எப்படி முன்னேறுவார்கள், எப்படி வருவார்கள் என்று சொல்லவே முடியாது. அது மாயாவித்தனமாக இருக்கும். சரி, மிதுன லக்னத்துக்கு சனி உச்சம் பெற்று விட்டாலோ அல்லது மகர கும்பத்தில் இருந்தாலோ, மகரத்தில் இருந்தால் மட்டும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று சில தொல்லைகள் இருக்குமே தவிர உச்சத்தில் இருந்தால் மிக பெரும் பாக்கியங்களை அடைவார். கும்பத்திலும் இருந்து விட்டால் மிக மிக அற்புதமாகவே இருக்கும். சரி, கடகலக்கணத்திற்கு சனி உச்சம் பெற்றால், கடகலக்கணத்துக்கு சனி உச்சம் பெற்றால் திசையும் வந்துவிட்டால் சசயோகம் என்ற பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும். ஒரே காரணத்தினால் சனி திசை நன்றாக இருக்கும். இருந்தாலும் பாதி திசை தான் நன்றாக இருக்கும். முதல் 9 வருஷம் நல்லா இருக்கலாம், அல்லது பிற்பகுதி 9 வருடம் நன்றாக இருக்கலாம். நிச்சயமாக மிச்சம் 9 வருடம் சில இடைஞ்சல்களோடு தான் இருக்கும். சனி மகர கும்பத்தில் இருந்தாலும் இதே கதை தான். சரி, சிம்மலக்னத்திற்கு சனி மகரத்தில் இருந்தாலோ கும்பத்தில் இருந்தாலோ ஓரளவுக்கு நன்மையை செய்யும். கேந்திர ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய சனி நன்மையை செய்வார். ஆனால் 3ஆம் இடத்தில் சனி உச்சமாக இருந்தால் 6 கூடியும் 7 கூடியும் உச்சமாகிவிட்டான் என்ற கருத்தில் இவர்களுக்கு அற்புதமான யோகங்களே நடக்கும். 6ஆம் இடத்து அதிபதியும் 3 உச்சம் பெறுவது தவறல்ல. அது விபரீத ராஜயோகத்தையே குறிக்கும். எனவே சிம்மலக்னத்துக்கு இந்த சனி உச்சம் பெறுவதால் நல்ல யோகங்களே நடக்கிறது என்பது உறுதி. சில நேரம் சிலருக்கு வேறு கிரகங்களிலும் பாதிப்பால், 6ஆம் இடத்தில் வேறு கிரகங்களுக்கும் பாதிப்பால் சில சமயம் சில வியாதிகள் வரலாமே தவிர எல்லாமே சரிப்படுத்தப்படும். சரி, கன்னியாலக்கணத்துக்கு சனி உச்சம் பெற்றாலோ அல்லது 5லோ 6லோ சொந்த வீட்டில் இருந்தாலோ, 6ஆம் இடத்தில் இருந்தாலும் யோகம், 5ல் இருந்தாலும் யோகம், உச்சம் பெற்று விட்டாலும் யோகம். 5 கூடியவன் 2ல் உச்சம் பெற்றான் என்ற காரணத்தினால் பூர்வீக சொத்துக்கள் வரும், நிறைய பணம் காசு சேரும். 6 கூடியவன் உச்சம் பெற்றான் என்பதற்காக சிறு சிறு வியாதிகள் தோன்றி மறையும். துலாலக்கணத்துக்கு சனி உச்சம் பெற்றாலோ அல்லது மகர கும்பத்தில் இருந்தாலோ, எங்கே இருந்தாலும் துலாலக்கணத்துக்கு நிச்சயமாக அந்த திசையில் நற்பலன்களே நடக்கும். என்ன சாரம் வாங்கியிருந்தாலும் கூட மிக அருமையான நற்பலன்களே நடக்கும். குருவின் சாரமாக இருந்தால் நற்பலன்கள் சிறிது குறைவாக இருக்குமே தவிர மற்றபடி என்ன சாரம் வாங்கியிருந்தாலும் சனி மீறி நன்மையை செய்வார். விருச்சிக லக்னத்துக்கு சனி உச்சம் பெற்று விட்டால்
4 கூடியவன் 12 உச்சம் பெற்றான் என்ற காரணத்தினால் இவருக்கு வீடு மனை வாகனங்களில் ப்ராப்ளம் இருக்கும். 3 கூடியவன் உச்சம் பெற்றான், ஆனால் 12 என்பதால் இவர்களுக்கு சகாயம் கிடைக்காது. ஆனால் 3ஆம் இடத்தில் இருந்து விட்டாலோ 4ஆம் இடத்தில் இருந்து விட்டாலோ இந்த சனி நிச்சயமாக மகர கும்பத்தில் இருக்கும் சனி விருச்சிக லக்னத்திற்கு நன்மையே செய்வார் என்பது நிச்சயம். மற்றபடி தனுசு லக்னக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் உடைய சனி 2ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ இருந்து விட்டால் நன்மையே செய்வார். 2இல் இருப்பதை விட 3இல் இருப்பது நன்மையை தரும். 11இல் உச்சமாக இருந்து விட்டால் 2 கூடியவன் 11இல் உச்சம் என்கின்ற கணக்கில் நிச்சயமாக பெரும் நற்பலன்கள் நடக்கும். பணம் காசு குவியும். பெரிய பணக்காரர் யோகமும் இந்த தனுசு லக்னத்திற்கு உண்டு. தனுசு லக்னத்திற்கு சனி உச்சம் பெற்றவர் தான் விஜயகாந்த் என்று சொல்வார்கள். பாரதி ராஜாவை கூட சொல்வது உண்டு, சரியாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக தனுசு லக்னத்துக்கு சனி உச்சம் பெறுவது நன்மைதான். சரி, மகர லக்னத்துக்கு சனி சொந்த வீட்டில் இருந்தால், மகரத்திலோ கும்பத்திலோ இருந்தால் லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் என்கின்ற கருத்தில் மிக ப்ராப்ளம் ஆவார்கள். பணக்காரர்களும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மகர லக்னத்துக்கு 10லேயே சனி உச்சம் பெற்றுவிட்டால் ஸ்திரமான ஒரு அருமையான வேலை கிடைக்கும். அவங்களுக்கு கிடைத்த வேலையை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டி காப்பாற்றி அருமையாக நடத்தி மிக அற்புதமான பலன்களை அடைவார்கள். கும்பலக்னத்துக்கு சனி சொந்த வீட்டில் இருந்தால், மகரத்தில் இருந்தால் சுமாரான பலன்களை கொடுத்து சற்று செலவினங்களை கொடுக்கும். கும்பத்தில் இருந்தால் அருமையாகவே இருக்கும். உச்சம் பெற்று இருந்தால், துலாத்தில் இருந்தால், கும்பலக்னத்துக்கு லக்னாதிபதி 9இல் உச்சம் பெற்று இருந்தால், பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு 10% பாதகத்துடன் 90% பெரும் யோகங்களையே செய்யும். மீன லக்னத்திற்கு சனி சொந்த வீட்டில் இருந்தாலோ உச்சத்தில் இருந்தால், சனி மகரத்தில் இருந்து விட்டால் இவர்களுக்கு லாபாதிபதி லாபத்தில் என்ற கணக்கில் அதிகமான லாபங்களை கொடுத்து சிறு செலவினங்களும் இருக்கும். 12லேயே சனி இருந்து விட்டால் அப்போதும் கூட லாபங்கள் இருக்கும், செலவும் இருக்கும். சனி 8இல் உச்சம் பெற்று விட்டால் திருமண விஷயங்கள் மட்டும் இவர்களுக்கு தடையும் போராட்டமும் இருக்குமே தவிர சற்று யோகமாகவே இருக்கும். இப்படி 12 லக்னங்களுக்கும் சனி சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருப்பதை பற்றி பார்த்தோம். இவை எல்லாமே சனியினுடைய திசை வரும்போது நிச்சயமாக இந்த பலன்கள் நடக்கும். இல்லாவிட்டால் கூட இவர்கள் இந்த சனி சொந்த வீட்டில் இருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் மிச்ச லக்னக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. சனியினுடைய கேரக்டர், சனியினுடைய குணாதிசயம் என்னவென்றால் ஏழைகளுக்கு உதவுவது, எளியவர்களுக்கு உதவுவது, நோயாளிகளுக்கு உதவுவது, வயதானவர்களுக்கு உதவுவது, கருப்பாக இருப்பவர்களுக்கு உதவுவது, அங்ககீனர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது என்பது போன்ற விஷயங்களும் அன்னதானம் செய்வதும் காக்கைக்கு உணவிடுவதும் சனியினுடைய பரிகாரமாக இருக்கிறது. சனி என்றாலே மருந்து கொடுப்பது, வைத்தியம் செய்வது, சேவை செய்வது, சர்வீஸ் செய்வது, இன்சூரன்ஸ் செய்வது, மக்களை கட்டி காப்பது, தலைவர்களாக இருப்பது, பொது சேவை செய்வது, பொது சேவையை பணம் வாங்காமல் செய்வது, இலவசமாக செய்வது, இப்படிப்பட்ட கருத்துக்களை செய்தால், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தால் சனி சாந்தமாகிறார். எனவே சனி சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ இருந்து சனி திசை வந்துவிட்டு மற்ற லக்கணங்களாக மேஷ லக்கணமாகவும் அல்லது கடகசிம்ப லக்கணமாகவும் அல்லது வேண்டாத தனுசு லக்கணமாகவும் மீன லக்கணமாகவும் இருந்துவிட்டாலும் கூட இதை போன்ற சனியினுடைய கேரக்டர்கள் குணாதிசயங்களை நாம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நற்பலன்களை அடைய முடியும். ஆனாலும் கூட சனி மகர கும்பத்தில் இருப்பவர்கள், சனி உச்சத்தில் இருப்பவர்கள் இந்த குணங்களை கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள், தயாள குணத்துடன் இருப்பார்கள், பொது சேவைக்கு அஞ்ச மாட்டார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்து, குணம் அப்படி இல்லாமல் இருந்து, அவருடைய கேரக்டர் அப்படி இல்லாமல் இருந்து மகர கும்பத்தில் சனி இருந்து உச்சத்தில் சனி இருந்தால் அவர்கள் அந்த குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனி மகர கும்பத்தில் இருந்து உச்சத்தில் இருந்தாலோ அவர்கள் பொதுநல சேவை நிச்சயமாக செய்வார்கள், பொது தொண்டு செய்வார்கள், மற்றவர்கள் நலனில் அக்கறை அவர்களுக்கு இருக்கும், எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் தாராளமாக உதவுவார்கள். கருணை என்பது அவர்களிடம் இருக்கும். சனி கருணை இல்லாதவன் என்று தவறாக நினைக்கக்கூடாது. சனிதான் கருணையானவன். தவறுக்கு தண்டனை தருவதை தவிர மற்றபடி அவன் கருணையானவன். தவறுக்கு தண்டனை தருவது கூட அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் 7.5 சனியும் அஷ்டம சனியும் ஒருவரை கொடுமைப்படுத்தி ஞானப்படுத்தி அவர்களை திருத்த பார்க்கிறது. அவருடைய தவறுகளுக்கு தண்டனை வருமே தவிர நன்மைகளுக்கு பலன்களை தரும் அற்புதமான கிரகம்தான் சனி. சனியை கண்டு அஞ்ச தேவையில்லை. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பது முற்றிலும் உண்மை. சனி திசையில் வந்துவிட்ட சொத்துக்களும் பேரும் புகழும் என்றும் அழிவதில்லை, இது உண்மை. ஆனால் சனியை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. சனியினுடைய குணங்களை புரிந்துவிட்டு
சனி நமக்கு தேவையில்லாத கிரகமாக வந்து விட்டாலும், பலப்பட்டு விட்டாலும், அந்த பலன்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் நாம் இந்த குணங்களை கொண்டு சனியையே வெல்லலாம் என்பது உறுதி. இந்த குணங்கள் தான் சனி. இது தவிர கிரகங்கள் தேவை இருந்து, இந்த குணங்களும் இருந்து பலன் இல்லாமல் இருக்கவர் மட்டும் இந்த ரிஷபத்துலா லக்னக்காரர்களும், மிதுன கன்னியா லக்னக்காரர்களும், மகர கும்ப லக்னக்காரர்களும் சனி சொந்த வீட்டில் இருந்தும் உச்சத்தில் இருந்தும் திசை வந்தும் பலன் இல்லாமல் இருந்தால் மட்டும் நீலக்கல்லும் நீளலாம். அப்போது கூட ஒரு சுமாரான நீலக்கல் போதும். சிறிய நீலக்கல்லை ஒரு மங்களாக டிம்மாக வெளிர் நீலக்கல், அடர்த்தியான நீலக்கல்லை அடைய வேண்டும் என்று தேவையில்லை, இல்லை. இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். சனியை கண்டு அஞ்சாம், சனியை என்னென்ன செய்து சரி செய்ய வேண்டும், சனி எப்படி நன்மை செய்கிறார் என்பதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நான் அனுப்பும் அற்புத வீடியோக்களை கண்டு அற்புத பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.